வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எக்ஸாம்ஸில் அடிக்கடி கேட்கப்படுற ஆப்ரஹாம் பண்டிதரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ரீசெண்டான அந்த எக்ஸாம்ஸில் கூட இவரை பற்றின கேள்விகள் இடம்பெற்று இருந்துச்சு. இவரை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு ஆப்ரஹாம் பண்டிதர் இவர் தமிழிசைக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு சித்த மருத்துவரும் கூட. இவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு இந்த சான்றோர் சித்திரத்தில் படிப்போம். ஃபஸ்ட்டு இவரோட காலம் பாருங்கள், 1819 to 1919. இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் ஸ்கூட்ரு காரணத்தில் கேட்டால் நமக்கு ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும். வாங்க இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இதில் கொடுத்துருதையும் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்தையும் இவரை பற்றின விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழிசை இயக்கத்தின் தந்தை. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் நடந்த கொஸ்டின் பேப்பரில் எடுத்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றின கேள்விகள் வந்திருந்தால் அதிகமான கொஸ்டின் என்ன வந்திருக்குன்னா இதுதான் வந்திருக்கும். தமிழிசை இயக்கத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார்? அதிக முறை இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. தமிழிசை இயக்கத்தோட தந்தை என போற்றப்படுபவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ரஹாம் பண்டிதர். இசைன்னு வந்தாலே ஆப்ரஹாம் பண்டிதர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இவர் எங்கே பிறக்கிறார்னு பார்த்தோன்னா தென்காசிக்கு அருகே உள்ள சாம்பவார் வடகரை என்னும் சிற்றூரில் பிறந்தார். தென்காசிக்கு பக்கத்தில் இருக்கிற சாம்பவார் வடகரை அப்படின்ற ஊரில் பிறக்கிறாரு. இவர் பிறந்தது தென்காசியில், ஆனால் வளர்ந்தது படித்தது எல்லாம் திண்டுக்கல்லில் படிக்கிறாரு. அடுத்ததாக பாருங்கள், இளமையிலே புகைப்படக்கலை, அச்சுக்கலை, சோதிடம், மருத்துவம், இசை ஆகிய துறைகளில் பெரு விருப்பம் கொண்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதன் நுட்பங்களை பயின்றார். இவர் எடுத்துக்கிட்டோன்னா இவரோட பாட்டனார், அதாவது இவரோட தாத்தா சித்த மருத்துவ துறையை சார்ந்தவர், சித்த மருத்துவம் பண்ணுறவர். ஸோ அதனால் இவருக்கு என்ன ஆச்சுன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய விஷயத்தில் அவங்க தாத்தா கிட்டே கேட்டு இவர் கற்று வச்சுக்கிறாரு. ஓகேங்களா. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், திண்டுக்கல்லில் ஆசிரியராக பணியாற்றும் போதே, அதாவது அவர் பிறந்தது தான் தென்காசி, ஆசிரியராக பணியாற்றியது படித்தது கூட திண்டுக்கல்லில் தான். திண்டுக்கல்லில் ஆசிரியராக பணியாற்றும் போதே சித்த மருத்துவத்தில் சீரிய அறிவு பெற்று மக்களால் அன்புடன் மருத்துவர் என அழைக்கப்படுவார். இதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மக்களால் பண்டுவர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தோன்னா ஆப்ரஹாம் பண்டிதர். சித்த மருத்துவத்தில் இவருக்கு இருந்த நாலேஜை வச்சு அங்கே இருக்கிற மக்களுக்கான நிறைய விஷயத்த பண்ணுறாரு. அதனால் மக்கள் இவர் என்னன்னு அழைக்கிறாங்கன்னா பண்டுவர்னா மருத்துவர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்ததாக சில ஆண்டுகள் பணியாற்றிய பின், அதாவது சில ஆண்டுகள் வந்து ஆசிரியராக பணியாற்றிய பின் அதை விடுத்து முழுமையாக சித்த மருத்துவத்தில் கவனம் செலுத்தினார். கொஞ்ச நாள் டீச்சராக ஒர்க் பண்ணுறாரு, ஆசிரியராக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ஃபுல் டைமாக சித்த மருத்துவத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறார். அடுத்ததாக தஞ்சைக்கு குடியேறினார். தஞ்சைக்கு குடியேறார். இவருக்கு சித்த மருத்துவத்தில் எதன் மூலிமா அதிக விருப்பம் வந்துச்சுன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு அவங்க தாத்தா சித்த மருத்துவத்துறை சார்ந்தவர். அடுத்ததாக பார்த்தோன்னா இவர் ஒரு டைம் என்ன பண்ணுவார்னா தேனி மாவட்டத்தில் இருக்கிற சுருதி மலைக்கு போவார். அங்கே ஒருத்தரை மீட் பண்ணுவார், கருணானந்த முனிவர் அப்படின்னு ஒருத்தர். இவர் என்ன பண்ணுவார்னா அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்கிற நிறைய விஷயங்கள் இவருக்கு பிடிச்ச போது தன்னோட சித்த மருத்துவத்தில் அவரோட குருவாக ஏற்றுக்கிட்டவர் யாருன்னு பார்த்தோன்னா அந்த கருணானந்த முனிவர். யாருன்னு பாருங்கள், கருணானந்த முனிவர். இதன் மூலிமா இவருக்கு இந்த சித்த மருத்துவத்தில் நிறைய ஈடுபாடு அதிகமாகுது. அதுக்கப்புறம் தஞ்சைக்கு குடியேறுகிறாரு. மக்கள் அவரை பண்டிதர் என அழைக்க தொடங்கினர். அப்போ யோசிச்சு பாருங்கள், தஞ்சாவூர் மக்கள் அவரை என்னென்னு அழைக்கிறாங்கன்னா தஞ்சையில் பண்டிதர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதுவே திண்டுக்கல்லில் பண்டுவர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதையும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. தஞ்சாவூரில் பண்டிதர், அதுவே திண்டுக்கல்லில் பண்டுவர் அப்படின்னு அழைக்கிறாங்க. அடுத்ததாக பாருங்கள், பண்டைய தமிழ் நூல்களையும் ஆழ்ந்து கற்று சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கினார். இவருக்கு எந்த அளவுக்கு சித்த மருத்துவத்தில் ஈடுபாடு இருந்துச்சோ அதே அளவுக்கு தமிழ் இசை மீதும், தமிழோட இருக்க இசையின் மீதும் நிறைய ஈடுபாடு இருந்துச்சு. இவர் என்ன சொல்லலான்னு பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், கர்நாடக இசை இருக்குங்களா, அந்த கர்நாடக இசையே தமிழ் இசையிலேருந்து உருவானது தான் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அது ப்ரூவ் பண்ணியும் காட்டின ஒரு ஆள் தான் இந்த ஆப்ரஹாம் பண்டிதர். கர்நாடக இசையே தமிழ் இசையிலேருந்து தான் பிறந்துச்சுன்னு ஆணித்தரமாக நிரூபித்தும் காட்டினார். அடுத்ததாக பாருங்கள், தமது சொந்த செலவிலேயே தமிழ் இசை மாநாடுகள் நடத்தினார். இந்த மாநாடுகளுக்கு முன்னாடி இவர் என்ன பார்த்தோன்னா இசை சார்ந்த நிறைய புது ஸ்வரங்களை கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட தமிழர்களால் இதுக்கு முன்னாடி அறியப்படாத நிறைய ஸ்வரங்கள், அதாவது வந்து டியூன்ஸ்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் டியூன்ஸ் தான் நினைக்கிறேன், ஸ்வரங்களை கண்டுபிடிச்சி 95 பாடல்களை இவர் வெளியிடுறாரு. இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு இது இருக்குன்னே யாருக்கும் தெரியாது. அந்த இசையை கண்டுபிடிச்சி வெளியிடவும் செய்கிறாரு. கிட்டத்தட்ட 95 பாடல்கள். அடுத்ததாக பாருங்கள், எதுக்காகனா தமிழ் இசைக்காக தமது சொந்த செலவிலே தமிழ் இசை மாநாடுகள் நடத்தினார். ஃபஸ்ட்டு தமிழ் இசைக்காக ஒருத்தர் மாநாடு நடத்துகிறாருன்னா அது இந்த ஆப்ரஹாம் பண்டிதர். இவர் தான் அந்த மாநாடை நடத்தினார். அதுவும் அவரோட சொந்த செலவிலே நடத்துகிறாரு. யார்கிட்டையும் காசு வாங்கலை, டொனேஷன் வாங்கலை, யார்கிட்டையும் எதையும் கேட்காம தன்னோட சொந்த செலவிலேயே இவர் தமிழ் இசை மாநாடை நடத்துகிறார். அடுத்ததாக அனைத்திந்திய அளவில் நடந்த இசை மாநாடுகள் சென்று உரையாற்றினார்.
மொத்தமாக இவர் 7 மாநாடுகள் நடத்தியிருக்காரு. இவரோட ஃபஸ்ட்டு மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா தஞ்சாவூரில் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு மாநாடு தஞ்சாவூர். கிட்டத்தட்ட 1910 to 14 1910 to 14 ஒரு 6 மாநாடுகள் வரைக்கும் இவர் நடத்தியிருக்காரு. அனைத்து இந்திய அளவில் நடந்த மாநாடுகளுக்கு சென்று உரையும் ஆற்றியிருக்காரு. இவரோட முக்கியமான புக்கு இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் எக்ஸாம்ஸில் நிறைய கேட்டிருக்காங்க. அவருடைய இசைத்தமிழ் தொண்டின் சிகரம் கருணாமிர்த சாகரம். 71 ஆண்டுகள் வாழ்ந்து தமிழருக்கு தொண்டு செய்தவர் ஆபிரகாம். இவரோட இசைத்தமிழோட தொண்டின் சிகரம் இவரோட புக்கு, இவர் எழுதின புக்கு இந்த கருணாமிர்த சாகரம். தமிழ் இசையை பற்றின டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷனை இந்த புக்கில் கொடுத்துருக்காரு. நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன 95 பாடல்கள், இந்திய தமிழ் இசையை சார்ந்த 95 பாடல்களை அந்த புத்தகத்திலையும் எழுதி வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட 1300 பேஜஸ் கிட்ட 1300 + 1300 + பக்கங்கள் கொண்ட அந்த புத்தகத்தை கருணாமிர்தம் சாகரம் என்ற புத்தகத்தை வெளியிடுறாரு. இந்த புக்கு தான் பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. அவரோட இசைத்தமிழ் தொண்டின் சிகரமாக பார்க்கப்படுது என்னென்னா கருணாமிர்த சாகரம். தமிழ் இசையை சார்ந்த ரொம்ப டீட்டெயில்ஸான இன்ஃபர்மேஷனை இந்த புக்கில் எழுதி வச்சுருக்காரு. இவரோட வாழ்ந்த காலங்கள் பார்த்தோன்னா 71 ஆண்டுகள், 71 வருஷம் வாழ்ந்திருக்காரு. தமிழுக்கு தொண்டு செய்தவர் ஆபிரகாம் பண்டிதர். இவரை பற்றி எக்ஸாம்ஸில் அதிகமாக கேட்கப்பட்ட பாயிண்ட்ஸ் எதுனா தமிழ் இசை இயக்கத்தோட தந்தை யாருன்னு கேட்டிருக்காங்க, பண்டுவர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, பண்டிதர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அடுத்து சங்கீத வித்யா மகாஜன சங்கம். நீங்கள் சங்கீதம் இசை இந்த மாதிரி வந்தாலே ஆபிரகாம் பண்டிதர் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வரணும். அடுத்ததாக கருணாமிர்த சாகரம். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு. இதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமான ஒரு 4-5 பாயிண்ட் இதில் கன்ஃபார்ம் உங்களுக்கு மறக்கவே கூடாது. உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டோரியோடு சொன்னதால் மேக்ஸிமம் ஞாபகம் இருக்கும். மறந்துட்டால் திரும்ப ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவரை பற்றின கொஷின்ஸ் எக்ஸாம்ஸில் கேட்கப்படுது. ஸோ எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் வாரத்துக்கு ஒரு வீடியோவோ 2 வீடியோவோ சான்றோர் சித்திரம் சார்ந்த வீடியோ போடுறேன். எங்களோடய பயணிச்சுட்டு வாங்க. எக்ஸாமுக்குள்ளே நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் இன்னொரு சான்றோரை பற்றி பார்ப்போம். நன்றி.